தூங்க விடாம இப்ப கூட நாங்க பேசிட்டு தாங்க இருக்கோம். ரொம்ப துயரத்துல தான், கட்டுப்பாயிட்டு தான் இருக்கேன் நான். இல்ல அந்த காலத்திலேயே, அதாவது 50, 60, 70ஸ்லயே ரேடியோவும் இருக்கு, சினிமாவும் வந்துருச்சு. அதுல நல்லபடியா ஒரு 4 நல்ல விஷயத்த சொல்லணும்னா சினிமா மூலமாவே சொல்லியிருக்கலாம். கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நல்ல டீசென்டான, ஒரு நல்ல எல்லாத்துக்கும் தலைமை தாங்குற ஒரு இடம், ஹெட் மாதிரி, ஒரு நாட்டோட தலைமை தாங்குற இடம், அந்த இடத்தோட பேரை கெடுத்துக்கிற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி இவ்வளவு கேவலமா மட்டமாவா நடப்பாங்க? இதெல்லாம் ஒரு 2010-15 யூடியூப்லாம் வந்துருச்சு, ஃபேஸ்புக்லாம் வந்துருச்சு. எவ்வளோ ஈஸியா முடிச்சிருக்கலாம் 4 நல்ல விஷயத்த சொல்லி. இல்லை இப்ப கூட இது வெளியே வந்திருக்கலாம், சீக்கிரமா இப்பவே வந்திருக்கலாம். ஆனா எனக்கு கதற விட்டுக்கிட்டே இருக்கிறதுல என்ன பாயிண்ட் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் புரியல. நான் போனனால 45 வயசு ஆச்சுங்க. நான் போய் என்ன வேலை செய்ய போறேன்? அது தொட்டாவே போதும் எனக்கு ஃபோபியோ மாதிரி ஆயிடுது. எந்த நோயா இருந்தாலும் சரி, இன்டாலரன்ஸா இருக்கு. ரொம்ப முடியல. ஏதோ ஒரு பிரச்சனைனா போதும், ஒரு சின்ன பொறி தட்டினாவே முடியல, இவங்களோட தயவோட தான் வாழணுங்கிற அளவுக்கு கட்டாயப்படுத்துறாங்க. இதை 4 பேர் வச்சு சொல்லி முடிச்சுட்டு போக முடியாதா? இத்தனை நாடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஆடுதாம்மா. இத்தனை நாடு சேர்ந்து ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம்ல. அதுல இந்த அசுந்தா மூதேவி வேற, யார் என்ன பெத்த அந்த சனிய, அதெல்லாம் வந்து ஊர் உலகத்துக்கும் நல்லது செய்தா, பெத்த பிள்ளைக்கே நல்லது செய்யல. என்ன அர்த்தம்? இப்படி புருஷன் பொண்டாட்டி ஒரு 10 வயசு வரைக்கும் சும்மா சண்டை போடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்குமாமா. என்ன காரணம்னு கேட்டா 2 பேருக்கும் ஈகோ ப்ராப்ளம் ஆமா, செக்ஷுவல் லைஃப்ல ஈகோ ப்ராப்ளம் ஆமா. அவன் வேற ஊருக்கு போயிட்டு 10 நாள் இல்லை 1 வாரம் கழிச்சு வருவான். அந்த 10 நாள் 1 நாள் 10 நாள் தான் மேக்சிமம். ஏதோ ஒரு தடவை மட்டும்தான் ஒரு 13, 14, 15 நாள் ஆச்சு. மீதி நாள் எல்லாமே 3 நாள் 4 நாள் 5 நாள் 1 வாரம் 10, அந்த அவ்வளவுதான், அதிகமாலாம் ஆகாது. அதுக்கே அது மூஞ்சி தூக்கி வச்சு சரியான, பின்னாடி அலைய மாட்டேங்கிற, ஒரு பொண்டாட்டி பின்னாடி அலையணும்ல, அத்தனை சினிமாவில் வருதுல, ஏன் நீ அலைய மாட்டேங்கிறான்னு ஒரே மாதிரி ஒரு சண்டை. அதுக்கப்புறம் அவன் எப்போ வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டில் உட்கார்ந்தானோ, அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டையே இல்லை, சுத்தமாக சண்டை போடுறதே நிறுத்திச்சு. புருஷன் வேலைக்கு போகலன்னா பொண்டாட்டியாவது வேலைக்கு போகணும்ல, 2 பேருமே வேலைக்கு போக மாட்டேன்னு உட்காந்துட்டாங்க. என்னோட 16, 17 வயசுல சுத்தமாக நிறுத்திட்டாங்க. 16, 17, 18 நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். என்னோட இதில் தான் குடும்பம் நடந்துச்சுன்னு சொல்லவே மாட்டேங்க, ஏன்னா என்னோடது ரொம்ப கம்மியான சேலரி. ஆனால் எப்படி குடும்பம் நடந்துச்சு, அதான் மிராக்கிள். எல்லாம் இவனுங்களோட தயவுல தான். எல்லாம் டிராமா. இருந்தது வாடகை வீடு. எப்படி நடந்திருக்கும்? பையனோட படிப்பு எப்படி நடந்திருக்கும்? அவனும் பெருசா படிக்கலாம் ஒன்றும் கிடையாது. அவன் 12th சரி. ஆனாலும் அதுக்கப்புறம் எப்படி சாப்பாட்டு செலவு அது இதுன்னு எல்லாமே தாட்டியிருப்பாங்க. சரி விடுங்க, எல்லாமே இவனுங்க தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அவ்வளோ கஞ்ச பிசுனாரித்தனமா ஒண்ணுமே இல்லாம இருக்கிற மாதிரி இருந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, நீ வெளியே போயிட்டா நாங்க சந்தோஷமா இருப்போம், நீயும் வெளியே போனா சந்தோஷமா இருப்ப, அப்படி சொல்லியே வீட்டு விட்டு துரத்துச்சு. எவ்வளோ பெருமை இல்ல? ஏன்னா நான் இருக்கும்போது அது கம்மியா இருக்கிற மாதிரியும், வீட்டுல வருமானம் இல்லாத மாதிரி நடிக்கணும், அதுவே ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இதுவே நீ விட்டுட்டு வெளியே போயிட்டேன்னா நாங்க நிம்மதியா சாப்பிடுவோம், நாங்க நிம்மதியா ஜாலியா இருப்போம். வெளியே போய் இவங்க உன்னை பார்த்துப்பாங்க. அதான் நல்லா பார்த்துக்கிட்டாங்களே இப்ப சீரழிச்ச வரைக்கும். எவ்வளோ அயோக்கியத்தனம், எவ்வளோ தெல்லவாரித்தனம் அதுக்கு, அந்த அசுந்தாக்கும் பால்ராஜுக்கும். பிள்ளைய வித்து திங்கிற சனின்களால இருந்திருக்குதுங்க. பையனை வளர்த்தனா மட்டும் போதும், குடும்ப தலைவனா அவன் வந்து எல்லா ஃபேமிலிக்கும் அவன் தான் தலைவன். இப்ப அவன் மூலமா தான் இந்த விஷயமும் நடந்துட்டு இருக்கு. இனிமேலும் அவன் வெளியே இவனுங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவன் பெரிய தியாகி ஆயிடுவான். அவன் தான் எதையும் ஒன்று கட் பண்ணுவான்ல. அப்ப அவன் தான் இந்த உலகத்துக்கே தியாகி இல்ல. இங்க எத்தனையோ பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்க எல்லாம் தியாகி ஆகலைங்க. இவனுக்கு தான் தியாகி பட்டம் கொடுக்க போறாங்க. கொடுங்க, கிரீடம் வச்சு அவன் தான் சிறந்த தியாகின்னு உட்கார வச்சு கிரீடம் வச்சு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்படி வித்து திங்கிற பொழப்புக்கு பிய தின்னு செத்து போயிருக்கலாம். அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்? அதுக்கெல்லாம்
வந்து இந்த அசுந்தாவும் பால்ராஜும் சுத்தமா எனக்கு மன்னிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ண அவன் பேரை சொல்றதுக்கு கூட இஷ்டம் இல்லை, அந்த அளவுக்கு அருவருப்பா இருக்கு. வெளி வரட்டும். ஆனா இதுக்கு எல்லாம் ஒரு கவர்மெண்டே சேர்ந்து பின்னாடி நின்று ஆடுது. ஒரு கவர்மெண்டா? உலகத்துல இருக்கிற அத்தனை கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஆடுறீங்க. ஆனா இதுல மெயினா நான் நம்பி வாழ்ந்தது சிங்கப்பூர் கவர்மெண்ட்டையும் இந்தியன் கவர்மெண்ட்டையும். அது சிங்கப்பூர் கவர்மெண்ட்டையும் தூக்கி வச்சு மனசுல அவ்வளோ தூரம் ஒரு இது இருந்தது, மரியாதை இருந்தது. அதே தான் இந்தியன் கவர்மெண்ட்டும். ஆனா இந்தியன் கவர்மெண்ட்டை விட சிங்கப்பூர் இங்க வந்ததுக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு பாருங்க. நாங்க 1:30 மணி வரைக்கும் வெளியே உட்காந்துட்டு தூங்க விடாம நாங்க இப்பதான் வந்து படுக்கிறோம், நானையும் பிள்ளையும். ஆமா, நான் ஒரு பேராளகி, தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிடுவாங்க அப்படியெல்லாம் நான் சொல்லலைங்க. இருந்தாலும் எங்களை பிடிச்சி அடிச்சு எங்க பேக்கை பிடுங்குனா எங்க பேக்ல ஒண்ணுமே இல்லைங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியுமா? பார்க்கலாம். இவ்வளவு தூரம் நான் மதிக்கிற ஆள்களே, அதான் நான் சொல்றேன், நான் யாரெல்லாம் மதிக்கிறேனோ அவங்க என்ன உதாசீனப்படுத்தும் போது அவங்க மேல உச்சகட்ட அவநம்பிக்கையும் வெறுப்பும் வந்துடும். சரியா? அது மனுஷங்களா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி. நம்ம அவ்வளோ தூரம் மதிப்பும் மரியாதையும் கொடுத்துட்டு ஒரு மனுஷங்களை நம்ம ஒரு ஹம்பிளா அவங்கள பார்த்து முகம் பார்த்து அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கேட்குறோம், அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்றோம், ஒரு அழகா அவங்களுக்கு ஈக்குவலா கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க வந்து நம்மளை மட்டம் தட்டும் போது எப்படி இருக்கும்? நம்ம அவங்க ஒருத்தர் உயர்வா நினைக்கிறோம், ரொம்ப உயர்வா நினைக்கிறோம், அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவங்க வந்து திடீர்னு பேசும்போது ரொம்ப கேலியா கிண்டலா நக்கலா கோமாளி மாதிரி நம்மளை ஆக்குறாங்க அப்படின்னு நினைச்சா எப்படி ஒரு வழி வரும் நமக்கு? இதெல்லாம் எனக்கு ஒரு லைஃப். போய் சைக்கியாட்ரிஸ்ட பாரு. அந்த மாதிரி எத்தனை பேர் ஆடுங்க. நல்லாவே இல்லை, அசிங்கமா இருக்கு. சும்மா வாய் பேச்சுக்கு கூட நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை.